கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு மங்களகரமான வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவதில் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இந்த நாள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்திலையும் ஒரு அருமையான காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் உங்க மேல எவ்வளவு பிரியமா எவ்வளவு அன்பா இருக்கிறார நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எடுத்த உடனே நீ கர்த்தரோடு இருக்கிற உறவை நான் பார்த்திருக்கிறேன். கொஞ்சம் பலம், கொஞ்சம் வருமானம், கொஞ்சம் போராட்டம், கொஞ்சம் பிரச்சனை, இதெல்லாம் நீ சந்தித்து இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஆண்டவரை மறுதலிக்காமல், யார போல? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, என்ன கொண்டு அங்க போடுப்பா, எனக்கு கவலை இல்லை, இதை செய்ய மாட்டேன், மறுதலிக்காமல் தேவனே வேண்டும் என்று இருக்கதால் திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உங்க பிள்ளைகள் ஏறி போவாங்க, நீங்க ஏறி போவீங்க. அதை ஒருத்தரும் பூட்ட முடியாது. அதான் சொல்ல, ஒருத்தரும் பூட்ட மாட்டான். இனி உங்க வாசல் திறந்திருக்கும் காரணம் தேவன் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார். அதாவது யூதர் இல்லாத சாத்தானுடைய கூட்டத்திற்கு சிலரை உனக்கு கொடுப்பேன், சில சோதனைகளை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆனா நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். எதுக்கு தெரியுமா சோதனை? உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை உங்கள் சத்துருக்கள் காண உங்களுக்கு சோதனை அனுமதித்திருக்கிறார். அதான் அதனுடைய விளக்கம். என்னாகும் 14:24 சொல்லி இருக்கோம், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தால் அந்த பட்டணம், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நமக்கு சொந்தமா இருக்கும். 10 பேர் முடியாது 2 பேர் அவங்களை எளிதில் மேற்கொள்ளுமோ இதுவரை காத்த நிழல் ஒதுங்கிட்டு. அப்ப இதுவரையிலும் இந்த பிரச்சனை இன்றோடி போயிட்டு உங்களுக்கு. ஏன்னா கர்த்தர் உங்க மேல் பிரியமாயிருக்கிறார். கானும் தேனும் ஓடுகிற தேசம் உங்களுடையதா இருக்கும். பென்யமீன் கர்த்தருக்கு பிரியமானவன். அவன் எல்லைக்குள் அவர் வாசமாயிருக்கிறது போல உங்க எல்லைக்குள் வாசமாயிருப்பார். நான் சொன்னதை மறந்துடாதுங்க. விசுவாசிங்க, திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். காலேப்பு யோசுவா விசுவாசித்ததால் கானான் என்ற திறந்த வாசல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அரணான பட்டணத்துக்குள் பிரவேசித்தாங்க. அப்படி உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க குடும்பத்தையும் பிரவேசிக்க பண்ணி பெரிய மகிழ்ச்சியை கட்டளையிடுவார். எங்கள் நல்ல தகப்பனே, நாங்க விசுவாசிக்கிறோம் அப்பா. யாரு இல்லைன்னு சொன்னாலும் எங்களுக்கு அது முடியும் என்று சொல்லி இருக்கிறீங்க. நாங்க அதை விசுவாசிக்கிறோம். இதுவரையிலும் காத்த நிழல், இதுவரையிலும் இந்த பிரச்சனை இன்றோடு மாறிட்டு இந்த திறந்த வாசலுக்குள்ள போய்க்கோ, அந்த கானான் தேசத்தை சொந்தமாக்கிக்கொள். ஆண்டவர் அப்படி எங்களுக்கு உத்தரவு கொடுத்துட்டீங்க. அந்த எல்லைக்குள்ள போயிட்டோம்ப்பா. மகிழ்ச்சியம் நல்ல பிதாவே, ஆமென்.